ஐயோ சாமி, இவனுங்க ஒரு ஆளுங்கன்னு இவனுங்க இருக்கிற குரூப்ல மேட்ச போட்டு சாவு அடிக்கிறீங்க. இதுல இந்தியா பாகிஸ்தான் ஹைப் வேற. பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இருக்கிற குரூப்ல போட்டிருந்தா கூட கொஞ்சம் டஃப் கொடுத்துருப்பாங்க. இதுல வேற ஒருத்தர் சொல்றான் சையும் மையு பும்ராவே 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிப்பானா. அவனை வந்ததுமே பால தூக்கி சிறையிட்டாரு நம்ம பாண்டியா. அப்புறம் எங்க அவன் பும்ராவை வரைக்கும் வருது. ஐயோ யாரா நீங்களாம்? அவ T20ல 250 300 அடிச்சு பொழந்துன்னு இருக்கானுங்க. இவனுங்க 62 டாட் பால். ஐயோ பார்க்கவே முடியலடா சாமி. என்னவோ பொழந்து கட்டிடுற மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் தூக்கின்னு வரானுங்க. எங்களையாவது ஆட விட்டு இருந்தா இந்த ஏசியா கப் பாக்குறதுக்காவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்டா. டிக்கெட்ஸ் பயங்கரமா சேல் ஆகும். பயங்கர ஹைப் ஏத்தி இவனுங்க இருக்கிற குரூப்ல மட்டும் எங்களுக்கு மேட்ச் போடாதீங்க டி ஐசிசி. உண்மையா அநியாயம்டா. இந்தியன் டீம் ஏசியா கப் ஆடுறதுல அநியாயம். மனசாட்சி இருக்கா? இவனால இந்தியன் டீமை நிறுத்த முடியுமா? அப்புறம் பாகிஸ்தான் இந்த வாய்மயிறு பேசுறதெல்லாம் விட்டுட்டு ஷைன் ஷா அப்படின்ட்டு எப்படி பேட்டிங் ஆனு கத்துனுவாங்க டேய்.